ஹாய் பிகி பஸ். என்ன லேகி விற்கிற மாதிரி டப்பா வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? லேகியெல்லாம் விற்கல, இன்னும் அந்த லாபைக்கெல்லாம் போல வரும். நம்மளோட ஆசியோக சீரீஸ் வந்து நம்ம ஒரு குவிஸ் காம்படிஷன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதோடைய அந்த புதிர் போட்டியுடைய முடிவுகளை நம்ம இன்னைக்கு வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு. சரி, இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் நம்மளுடைய காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, மொத்தமாக ஒரு 8000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 8000 பேரில் 1000 பேர் தான் 10க்கு 10 சரியான பதிலை சொன்னாங்க. அதாவது 10 கேள்விகள் கேட்டிருந்தோம். அந்த 10 கேள்விகளுக்கும் சரியான பதில் சொன்னவங்க 1000 பேர் தான். அதாவது 900 சில்லற அவங்களுடைய நம்பர்ஸுங்கிறது. மீதி பேர்லாம் 5 கேள்விக்கு 6 கேள்விக்கெலாம் பதில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க. மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் மறந்து போய் தப்பாக பதில் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுடைய முயற்சிக்கு நான் உண்மையிலேயே பாராட்டுகளை தெரிவிக்கணும். வந்து அட்டம் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 4 எபிசோடையும் பார்த்து அதில் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸை வந்து பார்த்து அதுக்கு பதில் சொல்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப டஃப்பான ஒன்று தான். ஆனால் அதை இவ்வளோ தெளிவாக இவ்வளோ தூரம் வந்து ட்ரை பண்ணதுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள், நன்றிகள். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப அதிக அளவுக்கு இருந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருந்திருக்கு. சரி, இப்போது பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பதில் சொன்னதுலேயே நாங்கள் என்ன கேட்டிருந்தோம்னா, என்ன பரிசு உங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தோம். அதில் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருந்தோம். நமக்கு தரப்போகிற 4 பரிசுகளையும் நம்ம பிரித்து கொடுத்துருந்தோம். அதில் சர்ப்ரைசிங்காக வந்து நிறைய பேர் வந்து புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் எழுதியிருந்த ஆசியோகமும் ஐயனார் வரலாறும் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வந்து கேட்டிருந்தீங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசை வந்து உண்மையிலே எனக்கு வந்து பரவாயில்லையே, புக்கு கேட்டிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இப்படி புத்தகம் அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற கிஃப்ட்ஸுக்கெலாம் வந்து அவங்களுடைய விருப்பங்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இப்படி விருப்பங்கள் தெரிவிச்சிருக்காங்க இல்லையா, இதை வந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இதை நாங்கள் ஃபில்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்காக ஒரு கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் தான் நீங்கள் பதிலெலாம் சொன்னீங்க. அந்த கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டாக வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அந்த எக்ஸல் ஷீட்டில் பதில் சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு சீரியல் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அந்த சீரியல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறமா 10க்கு 10 சரியான விடைகள் சொன்னவங்களை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த பரிசு யார் யார் கேட்டிருக்காங்க, அதில் அதாவது சரியான பதில்கள் சொன்னவங்களில் யார் எந்தெந்த பரிசு கேட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே ஸ்ப்ளிட் பண்ணி இந்த 4 டப்பாவில் போட்டிருக்கோம். இது வந்து சாய் சீக்ரெட்ஸ் நிறுவனத்துடைய ப்ராடக்ட் வந்து கிஃப்டாக கேட்டவங்க. இவங்கெல்லாம் வந்து விகடன் சப்ஸ்கிரிப்ஷனை கேட்டவங்க. இவங்க வந்து புத்தகங்கள் கேட்டவங்க. இவங்க வந்து நம்மளுடைய டிஜிட்டல் குயவனுடைய ஐயனார் சிலையை வந்து கேட்டவங்க. இப்படி ஒரு 4 பேராக வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இந்த 4 பேரையும் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களுடைய நம்பரோட, அதாவது சீரியல் நம்பரோட நாங்கள் வந்து இதில் வந்து ஸ்கேட்டர் பண்ணி வச்சுருக்கோம். அது ஏன் சீரியல் நம்பர் அப்படின்னா, இதில் நாங்கள் பேர் எடுத்ததுக்கப்புறமா அந்த சீரியல் நம்பரோட நாங்கள் மேட்ச் பண்ணோன்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரே பேரில் வந்து 2 பேர் இருக்கலாம் இல்லையா. அதாவது இப்போ ஒருத்தர் ஜான் பதில் சொல்லியிருக்காருன்னு அவர் மாதிரியே 2 ஜான் 3 ஜான் 4 ஜான்னு பதில் சொல்லியிருக்கலாம். ஜோக் இல்லையா. அதனால் இந்த ஜான் தான் பதில் சொன்னார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சீரியல் நம்பர் கொடுத்துருவோம். ஃபோன் நம்பர் வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் வந்து ஓப்பனாக வந்து ஃபோன் நம்பர் காட்ட முடியாது. ஏன்னா ஒரு சில பேர்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் சூஸ் பண்ணும்போது. அதில் ஃபோன் நம்பர் இருந்தால் தப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சீரியல் நம்பர் பேட்டர்னுக்கு போனது. முதல்ல என்ன யோசித்தோம் அப்படின்னா, எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னவங்க எல்லாருடைய பேரையும் ஒரே பவுலில் போட்டு அதிலேருந்து செலக்ட் பண்ணலான்னு யோசித்தோம். அதுக்கப்புறமா ரேண்டமாக கிஃப்ட் கொடுக்கலான்னு. ஆனால் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதையே கிஃப்டாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சனால தான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வழக்கமாக குழந்தைகள் யாராவது வந்து குலுக்கல் முறையில் இருக்குன்னா அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தையே நான் தானே, அதனால் இந்த செட்லேயே குழந்தையா இருக்கிற நான் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம போயிட்டு இப்போ ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல சாய் சீக்ரெட்ஸ் நிறுவனத்திலேருந்து நம்ம தொடங்குவோம். சாய் சீக்ரெட்ஸ் நிறுவனம் நமக்கு என்ன பரிசு வழங்க போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்கின் ஃபுட் சீரம் அப்படிங்கிற ஒரு சீரம் வந்து தராங்க. அதோட வந்து நலங்கு மாவு சோப்பு வந்து தராங்க. ஸோ இது 2 சேர்த்த ஒரு பேக்கேஜை வந்து நமக்கு வந்து கிஃப்டாக வந்து ப்ரைஸாக வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டும் யாருக்கெல்லாம் போக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
கட்ட முடிக்கலாம். சங்கர் கணேஷ் அப்படிங்கிறவருக்கு போயிருக்கு. வாழ்த்துக்கள் சங்கர், யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்ல ப்ராடக்ட். எடுத்து மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. ரஞ்சித் குமார், வாழ்த்துக்கள் ரஞ்சித். உங்களோட காம்படிஷனுடைய 2வது ப்ரைஸ் வின்னர் நீங்கள் தான். கவலைப்படாதீங்க, ஆண்களும் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து 2 பேருமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். அதனால் நீங்களும் இதை யூஸ் பண்ணலாம். அழகாயிடுங்க, இன்னும் அழகாயிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி அழகாக தான் இருப்பீங்க, இன்னும் அழகாயிடுங்க. அடுத்தது போகிறேன். 3வது நபர் யார்? ஆஹா, பாக்கியலக்ஷ்மி. சி பாக்கியலக்ஷ்மி வின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் பாக்கியலக்ஷ்மி. பெண்களுக்கு போயிருக்கு. 3 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். 4வது யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ் மணிகண்டன், அவர் வந்து 1540வது நபராக வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஒரு பரிசு கிடச்சிருக்கு, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் மணிகண்டன். எத்தனை பேர்? 1 2 3 4 பேர் சொல்லிட்டுருக்கேன். இது 5வது நபர். MC முத்துக்குமார், வாழ்த்துக்கள் முத்துக்குமார். நல்ல பெயர், முக்கியமான ஒரு நபருடைய பெயர். வாழ்த்துக்கள். 6வது நபர் யாரு? சங்கர், வாழ்த்துக்கள். பிரியங்கா, வாழ்த்துக்கள் பிரியங்கா. ஆர் ஸ்டீஃபன், வாழ்த்துக்கள் ஸ்டீஃபன். 859வது நபர். பிரியா செல்வி, கே பிரியா செல்வி, வாழ்த்துக்கள் பிரியா செல்வி. ஓகே, 9 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தர் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். கரெக்டாக செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, கிஷோர். யோசிக்கிறேன்னா நம்ம டீம்ல ஒரு கிஷோர் இருக்காப்புல, அந்த கிஷோரான்னு தெரியல, செக் பண்ணுவோம். சும்மா சொன்னேன், நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்குலாம் விளையாட அனுமதி கிடையாது. அவரோட மெயில் ஐடிஸ்லேருந்து எல்லாமே பிளாக் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அந்த கிஷோராக தான் இந்த கிஷோர் இருந்தாருன்னா இவருடைய ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும். அதுக்கு பதிலாக வேற யாராவது மறுபடியும் ரேண்டமாக நான் செலக்ட் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே, இவங்க தான் சாய் சீக்ரெட்ஸ் நிறுவனத்துடைய பரிசு பொருட்களை வென்ற 10 பேர். இப்போ இவங்களை தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். 10 பேர் போட்டாச்சு. ரைட், இப்போ யாரது எடுக்கலாம்? இந்த கடைசி பார்த்தோமா, இப்போ இந்த கடைசிக்கு போவோம். நம்மளுடைய டிஜிட்டல் குயவன் நிறுவனத்துடைய ஐயனார் சிலையை யாரெல்லாம் வின் பண்ண போறா அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஜிட்டல் நிறுவனம் வந்து நம்மளுடைய ஜானுடைய நிறுவனம் தான். அவர் வந்து 3D ஷாப் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காரு. அதுலேருந்து நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ண ஐயனார் சிலை. இந்த 2 டிசைனில் வந்து உங்களுக்கு சிலைகள் வரும். ஒன்று பிளாக் ஃபினிஷிங்கில் வரும், இன்னொன்று வந்து கோல்டு ஃபினிஷிங்கில் வந்து வரும். ஸோ இந்த 2 சிலைகளில் எந்த சிலை வேணால் உங்களுக்கு வரலாம். அது எந்த செலவு உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. பட் 2மே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அது பார்த்த உடனே நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, ஐயனார் இப்படி ஒரு ஐயனார் நம்மக்கிட்ட இருக்கார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய டிஜிட்டல் குயவன் நிறுவனத்திலேருந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். சாய் சீக்ரெட்ஸ் நிறுவனத்துலேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் தேவையான பொருட்கள், இந்த பரிசு பொருட்கள் கிடைச்சவங்களும் சரி, கிடைக்காதவங்க வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் வாங்கலாம். வெப்சைட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது வின்னர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாமா? ஓகே, மிஸ்டர் எஸ் கௌஷிக் வின் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் கௌஷிக். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டிஜிட்டல் குயவனுடைய பரிசு பொருட்கள் மட்டும் 15, ஏன்னா மற்றவர்களாம் 10 தான் நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம். ஒரு 5 பேரை வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. முத்துப்பிரியா அப்படிங்கிற நம்மளுடைய பிக்யூபரை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சார்பாக இன்னொரு கூடுதலாக ஒரு 5 பேருக்கு இந்த சிலைங்கிறத நாங்கள் வழங்க போகிறோம். ஸோ ஒரு 15 பேருக்கு பரிசுங்கிறத கொடுக்க போகிறோம். அடுத்த நபரை தேர்ந்தெடுத்துடலாம். மோ பாண்டி அறிவழகன், சூப்பர் பேருங்க, செம்மையாக இருக்கு. இந்த பேருக்காகவே உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கணும். சூப்பர், உங்கள் பேர் தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கு. கபிலா அப்படிங்கிறவருக்கு பரிசு இருந்திருக்கு. பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கேன்ப்பா. கபிலா. சம்பத் குமார் அடுத்த பரிசு. எத்தனாவது? 4வது பரிசு அவருக்கு. ராஜேஷ் குமார்
ஆனால் அடுத்தடுத்து குமாராக வராங்க. ராஜேஷ்குமார், வாழ்த்துக்கள் ராஜேஷ்குமார். சசிகுமார், வாழ்த்துக்கள் சசிகுமார். என்னையா எல்லாரும் குமாராகவே இருக்கீங்க. கிருபாகரன், வாழ்த்துக்கள் கிருபாகரன். லதா, வாழ்த்துக்கள் லதா. ஸ்ரீகாந்த், வாழ்த்துக்கள் ஸ்ரீகாந்த். மூர்த்தி சேதுராமன், வாழ்த்துக்கள் மூர்த்தி சேதுராமன். பார்வதி பழனி, வாழ்த்துக்கள் பார்வதி அவர்களே. பி பாஸ்கர் அவர்கள், வாழ்த்துக்கள் பாஸ்கர். விக்கி, இவருக்கு கொடுத்திருக்கிற நம்பர் தான் வேற லெவல் நம்பர், 666. இன்னொரு கிருபாகரன் வந்திருக்காரு. அதே கிருபாகரனான்னு பார்த்துடலாமா? சீரியல் நம்பர் பார்த்தா தெரிஞ்சிடும். ரிப்பீட் ஆகலை. இவர் 991, இவர் 83. இவர் PH போட்டிருக்காரு, இவர் PA தான் போட்டிருக்காரு. எப்படி கிரேன். ஓகே, வாழ்த்துக்கள் கிருபாகரன். 2 கிருபாகரனுக்கு பரிசு போகுது. ஓகே, 14 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. இன்னும் கடைசி நபர் யார் அவர்னு பார்த்துடலாம். சுப்ரீதா, வாழ்த்துக்கள் பிரீதா. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். வெற்றி கோப்பையில் போட்டுருவோம். ரைட், அடுத்து யாரோட போகலாம்? ஓகே, இப்படியே போயிட்டோம். அதனால் இப்படியே போகலாம். விகடன் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். விகடன் நிறுவனத்துக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள், நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம போய் அப்ரோச் பண்ணப்போ ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. அவங்களுடைய டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு பெரும் கடல். நான் அதை யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நிறைய முக்கியமான ஆர்டிகல்ஸ் படிக்க முடியும். ஆர்கைவ்ஸில் இருக்கக்கூடிய விகடன் மேகசின்ஸ்லாம் நீங்கள் வாசிக்க முடியும். அதே மாதிரி விகடனுடைய ரிலேட்டஸ்ட் மேகசின்ஸ்லாம் நீங்கள் வாசிச்சிடலாம். விகடனுடைய மிக முக்கியமான புத்தகங்களை நீங்கள் இலவசமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஆடியோ புக்ஸாக கேட்க முடியும். இப்படி ஒரு பெரிய களஞ்சியம் அது. ஸோ கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கள்ல, அவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விகடன் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஜெயிக்க போகிற நபர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, முதல்ல யார் வந்திருக்கா? ஹெலன் மரிய பிரியா, வாழ்த்துக்கள் ஹெலன். கோ தனுசன், வாழ்த்துக்கள் தனுசன். வித்தியாசமான பேர். முகமது ஜாயித், வாழ்த்துக்கள் முகமது, 3வது நபர். ரவிவர்மன், வாழ்த்துக்கள் ரவிவர்மன். தயாகர், வாழ்த்துக்கள் தயாகர். சுஜாதா தேவி, வாழ்த்துக்கள் சுஜாதா தேவி. சுஜாதாவுக்கும் விகடனுக்குமான உறவுங்கிறது ரொம்ப பெரிய உறவு. நான் நிறைய சுஜாதாவை வாசித்தது விகடன் மூலமாக தான் வாசிக்க தொடங்கினேன். ஸோ அவருக்கே பரிசு போன மாதிரி ஒரு ஃபீல். சூப்பர். முத்து கிஷோர், வாழ்த்துக்கள் முத்து கிஷோர். பி விக்னேஷ், வாழ்த்துக்கள் பி விக்னேஷ். எம் பிரியா, வாழ்த்துக்கள் பிரியா. 1 2 3 4 5 6 7 8 9, இன்னும் ஒரே ஒருத்தர் கடைசியாக யாருக்கு? முகமது அப்துல் ரஹீம், இவருக்கு பரிசு போயிருக்கு. வாழ்த்துக்கள் முகமது அப்துல் ரஹீம். இவங்க தான் விகடன் சப்ஸ்கிரிப்ஷனை வின் பண்ண வின்னர்ஸ். வாழ்த்துக்கள். ஓகே, வெற்றி கோப்பையில் போட்டுடலாமா? வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ போட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம கடைசி பரிசுக்கு வருவோம். புத்தகம். கா. நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். நிறைய தரவுகளை தேடி எடுத்து இதில் பதிவு பண்ணியிருக்காரு. இதில் நிறைய இதை படிக்கும்போது நிறைய கேள்விகள் வரும், நிறைய கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கும். அதே மாதிரி குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களுக்கு தீர்வு தேடி போகணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். இப்போ பல விஷயங்களை தூண்டக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம். பல வரலாற்று ரீதியான தகவல்கள் இதில் பதிவு செஞ்சுருக்காரு.
20 வருட கடுமையான உழைப்பு வந்து இந்த புத்தகத்தில் வந்து நமக்கு தெரியும். அவ்வளோ முக்கியமான ஒரு புத்தகம். ஆசீவகத்துக்கும் ஐயனாருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் என்ன அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக பேசக்கூடிய ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் உண்மையிலேயே உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும்போது இவ்வளோ அருமையான ஒரு புத்தகமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அதை படித்து முடித்த உடனே. இந்த புத்தகம் கிடைக்கல, பரிசு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க, நேரில் கண்டிப்பாக வாங்கிடுங்க. கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான புத்தகம், நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம், மறந்துடாமல் வாசிச்சிடுங்க. இப்போது யார் யாருக்கெல்லாம் இந்த முக்கியமான ஒரு புத்தகம் பரிசாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். யாருக்கு முதல் பரிசு? மனோபாரதி. வாழ்த்துக்கள் மனோபாரதி. ஓகே. அகிலன் ஐஜே அகிலன். வாழ்த்துக்கள் அகிலன். நவீன் குமார் சுப்பிரமணியம். வாழ்த்துக்கள் நவீன்குமார். எஸ்பி கபில் ஆனந்த். அவர் கபிலா, இவர் கபில் ஆனந்த். வாழ்த்துக்கள் கபில். சி மோகன். வாழ்த்துக்கள் மோகன். நான் டக்குன்னு படிக்கும்போது மோகன் பேர் இதுதான், நம்ம பேரில் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு வச்சா கேட்டேன். சி மோகன். வாழ்த்துக்கள் மோகன். அருண் ஜனகவேல். வாழ்த்துக்கள் அருண். பாலவள்ளி. வாழ்த்துக்கள் பாலவள்ளி. அழகர் சாமி. வாழ்த்துக்கள் அழகர் சாமி. மகேஷ். வாழ்த்துக்கள் மகேஷ். எம் சிவகுரு. வாழ்த்துக்கள் சிவா. ஓகே, 10 பேர் எடுத்தாச்சு. புத்தகம் பரிசு பெறக்கூடிய 10 பேரை தேர்ந்தெடுத்துட்டோம். பரிசு வாங்கினவங்களை வெற்றி கோப்பையில் போட்டுருவோமா? வென்றதுக்கு வாழ்த்துக்கள். ரைட், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நேம்ஸ்லாம் கூட வந்ததுங்க. லல்லு பிரசாத் யாதவுடைய பேரை வச்சு ஒருத்தர் இருந்தார், ஹிந்தியில் ஒருத்தர் பேர் எழுதியிருந்தார். யார் அவர்? உண்மையிலே அவருக்கு தமிழ் தெரியுமா? அதுவும் புக்கு வேணும்னு வேற கேட்டிருந்தாரு. ஒருவேளை அவர் செலக்ட் ஆகிட்டாருன்னா இதை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு யோசனைகள்லாம் வேறு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல, அவர் செலக்ட் ஆகலை. ஓகே, பட் செலக்ட் ஆகாதவங்க வருத்தப்படாதீங்க. நம்ம ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு பரிசு கொடுக்குறோங்கிறது ஆசை தான். பட் அது கொஞ்சம் பண நெருக்கடி, ஸ்பான்சர்ஷிப்பில் குறைவாக இருந்தனால நம்ம பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணலாம். இது நல்லா இருந்ததா அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். காம்படிஷன் நல்லா இருந்ததா, காம்படிஷனில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும், அது என்ன வேணா இருக்கலாம். கேள்விகளுடைய அமைப்பில் இருக்கலாம், செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஃபீல் என்னவோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரி பரிசு வைக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு உந்துதல் கிடைக்கும். இந்த சீரீஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் போயிருக்கு. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு எபிசோடுமே 1 லேக்குக்கு மேலே போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்தோம். ஆனால் நம்மளோட சீரீஸ் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் பிக்கப் ஆகும். ஆனால் ஆசீவகம் வந்து நிறைய பேருக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம், அது இன்னும் போய் சேரலையோ அப்படிங்கிற ஒரு கவலை தான் இருக்குது. அதனால் இந்த இன்னும் அதிகமாக போய் சேர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நம்மளுடைய சீரீஸுடைய பிளேலிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்க்கட்டும். அப்போ தான் ஆசீவகம்னா என்ன, ஆசீவகத்துடைய ஆழம் என்ன, ஆசீவகத்துக்கும் ஐயனாருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிற எல்லா புரிதலும் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது நம்ம வின் பண்ணிட்டோம். வின் பண்ணவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்துருக்குற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு அட்ரஸ்லாம் சொல்லிவிடுங்க. அந்த அட்ரஸை பொறுத்து உங்களுக்கான போஸ்டல் வந்து நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். சாய் சீக்ரெட்ஸ்லேருந்து வின் பண்ணவங்களுக்கு சாய் சீக்ரெட்ஸ்லேருந்து நேரடியாக உங்களுக்கு பரிசு பொருட்கள் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி டிஜிட்டல் கோயவன் நிறுவனத்திலேருந்தும் உங்களுக்கு நேரடியாக பரிசு பொருட்கள் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். எங்ககிட்ட இருந்து பிக் பேங் போகனில் இருந்து உங்களுக்கு நாங்கள் டைரெக்டாக வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறோம்.
அதுக்கப்புறமா விகடன் நிறுவனத்தில் உடைய டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்னா, நீங்கள் எந்த மெயில் ஐடி எந்த ஃபோன் நம்பர் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மெயில் ஐடி கூட லாகின் பண்ணி அதில் வந்து கொஸ்டின்ஸுக்கு பதில் சொல்லியிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி எந்த மெயில் ஐடி எந்த ஃபோன் நம்பர் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய டீட்டெயில் மட்டும் கொடுத்துருங்க. நாங்கள் விகடனுக்கு அதை நாங்கள் மெயில் அனுப்பிட்டோன்னா அவங்க உங்களுக்கு டைரெக்டாக மெயிலுங்கிறத அனுப்புவாங்க. மெயிலில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்கும். இந்த மெயில் ஸோ மெயில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் சாங்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அவங்க மெயிலில் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஃபோன் வந்து தப்பான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணால் பிக்கப் பண்ணாமல் இருக்கலாம் அன்னோன் நம்பரில். அவங்களுக்குலாம் மெயிலில் வந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயில் செக் பண்ணுங்கள். contactbogan@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் தேவை, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி 18ஆம் தேதி இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். 1 வாரம் டைம் அப்படிங்கிறது இருக்கும். இதில் நம்ம செலக்ட் பண்ண நபர்களில் வந்து ரெஸ்பான்ஸ் யார்கிட்ட இருந்து வரலை, அவங்க பதில் சொல்ல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, மெயில் அனுப்பினாலும் பதில் இல்லை அப்படின்னா அந்த 1 வாரம் டைம் தான். அந்த 1 வாரத்துக்குள்ளே அவங்க அதுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா அவங்க எந்த கிஃப்ட்டுக்காக அவங்க செலக்ட் ஆகிருந்தாங்களோ அந்த கிஃப்டை வந்து அதே செக்ஷனில் இருக்கிற இன்னொருத்தரை இதே மாதிரி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அதை நாங்கள் வீடியோவில் போட முடியுமான்னு தெரியல, முடிஞ்சால் ஷார்ட்ஸில் போட பார்க்குறேன். அப்படி இல்லைனா ரேண்டமாக நாங்களே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட்டுங்கிறத நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ 1 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்பட்டுக்காதீங்க. சரி, ஓகே மேக் பஸ். ஹோப் இந்த சீரீஸும் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த காம்படிஷனும் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு நல்ல ஒரு சீரீஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க.